ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிப்பதற்கான சட்டப்பேரவை தேர்தலின் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக தீவிரமாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தலைவர்கள், தேசிய அளவிலான தலைவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையுடன் பரப்புரை நிறைவுற்றிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் யார், 234 வெற்றியாளர்களாக யார் இருக்க போகின்றார்கள், மொத்தமாக போட்டியிடக்கூடிய 4000க்கும் கூடுதலான வேட்பாளர்களில் இருந்து 234 வேட்பாளர்களை வெற்றியாளர்களாக தமிழகத்தினுடைய 5,75,00,000 வாக்காளர்கள் தேர்வு செய்வதற்கான தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் எப்போதும் இல்லாத அளவிற்கு 4 முனை போட்டி நிலவுவதாக பார்க்கப்படக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான சட்டப்பேரவை தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நடிகர் அஜித் உள்ளிட்ட முக்கிய நபர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், முக்கிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள், அரசியல் தலைவர்கள் என்று ஒவ்வொருவரும் வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்காக காத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. வாக்குச்சாவடி மையங்களிலே திடீரென்று மின் பழுது ஏற்படுவது போன்ற எந்த விதமான தொழில்நுட்ப சிக்கலும் ஏற்படாத வகையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் எந்த கோளாறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெல் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் உட்பட தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வலிமையான மும்முனை போட்டி இந்த முறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கமான கட்சிகளுக்கு மட்டுமின்றி இந்த முறை கூடுதலாக புதிய அரசியல் கட்சிகளும் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான வாக்குறுதிகள், தேர்தல் உறுதிகள் எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்காளர்கள் செல்லலாம், தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம். 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றவர்கள் 6 மணிக்கு பிறகும் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவுற்ற பிறகு தமிழகம் காணக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே 1952 தொடங்கி இந்த தேர்தல் பல்வேறு வகையில் புதுமையான ஒரு தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலினுடைய முடிவுகள் பல்வேறு சவால்களை முக்கிய கட்சிகளுக்கும் வழங்கக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தில் சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் 4000க்கும் கூடுதலான வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் வெற்றிக்காக முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில்தான் இந்த சட்டப்பேரவை தேர்தல் எவ்வாறு அமையப் போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்போடு வாக்காளர்களும் காத்திருக்கின்றார்கள். சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்தெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக நாடாளுமன்ற தேர்தலுக்கோ சட்டமன்ற தேர்தலுக்கோ இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய அளவிலான வாக்காளர் கூட்டம் தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்தும் எப்போதும் இல்லாத அளவிற்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு விமானம் பிடித்து வருகை தந்து வாக்கினை செலுத்துவதற்காக ஏராளமான வாக்காளர்கள் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஆர்வம் மிகுந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வழக்கமாக 70 முதல் 75 விழுக்காடு அளவிற்கு தமிழகத்திலே வாக்குப்பதிவுகள் அதிகமாக நடைபெற்ற காலங்களில் பதிவானது உண்டு. இந்த முறை அதையும் கடந்து 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாக கூடுமோ என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் வரிசையில் காத்திருந்து முக்கிய தலைவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தொடங்கி இருக்கின்றார்கள். வாக்காளர்களுக்கு எந்த வகையிலும் அந்த பகுதியினுடைய வேட்பாளர்கள் வாகன ஏற்பாடு செய்து கொடுப்பது உள்ளிட்ட தேர்தலுக்காக அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய வகையில் செயல்பாடு இருக்கக்கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. பறக்கும்படை அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று தங்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. யாரேனும் முறைகேட்டில் எந்த வாக்குச்சாவடியிலேனும் ஈடுபட்டிருந்தால் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் பதிவான வாக்குகள் கூட மறுவாக்குப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அளவு முழுவதுமாக கண்காணிப்பு கேமரா வளையத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் தற்பொழுது வாக்களிப்பதற்காக ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக மணிக்கு மணி எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை அந்த எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் என்று வெளியிட இருக்கின்றார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், கடந்த சில ஆண்டுகளுக்கு உள்ளாக இல்லாத அளவிற்கு இந்த முறை வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று முடிந்த பிறகு பல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இரட்டை பதிவாக இருந்தது, முகவரி மாற்றப்படாமல் இருந்தது, இறந்தோர் பெயர் நீக்கப்படாமல் இருந்தது, போலி வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் என்று 45 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து, அதாவது போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல். எனவே இந்த எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக நடைபெறக்கூடிய தேர்தல் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த முறை முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதியை மட்டும் வழங்காமல் அடுத்த கட்டமாக வெற்றி பெற்று வந்தால் என்ன செய்வோம் என்பதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி சென்றிருக்கின்றார். மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் குடும்பத்தோடு வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வருகை தந்து அடுத்த கட்டமாக தன்னுடைய வாக்கினை அந்த பகுதியில் செலுத்த இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போன்று இந்த முறையும் தன்னுடைய ஊருக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையத்திலே வாக்களிப்பதற்காக காத்திருக்கின்றார். இதுபோன்று பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், முன்னணி நடிகர்கள் என்று பலரும் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார்கள். நடிகர் சூர்யா, அது மட்டுமல்லாமல் பல முக்கிய நடிகர்கள், சென்னையிலே ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களும் வாக்களிக்க இருக்கின்ற வாக்குச்சாவடி மையங்களிலே காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக நடிகர்கள், மூத்த நடிகர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு எந்த வகையிலும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களால் தொந்தரவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல பாதுகாப்பு நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றி இருக்கின்றது. காவல்துறையினர் முழு அளவிலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய வாக்காளர்களை யாரும் அழுத்தம் கொடுத்து தங்களுடைய கட்சிக்கு வாக்களித்து வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக பல ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கின்றது. எனவே காவல்துறை மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக வாக்குச்சாவடி மையங்களை கண்காணித்தபடி இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய 75,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடி மையங்களில் இப்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. தலைவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்திவிட்டு தற்போது வெளியில் வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். எந்த வகையிலும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய விதமான கருத்துக்களை சொல்லக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கின்றது. எனவே இந்த வாக்குப்பதிவிற்கு முந்தைய 48 மணி நேரமும் கூட அமைதி காலம் என்று தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்படும். அதன் அடிப்படையிலே இந்த அமைதி காலத்தில் எந்த அடிப்படையிலும் வாக்காளர்களை கவரக்கூடிய புதிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வரிசையில் காத்திருந்து தற்பொழுது தலைவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். போட்டியிடக்கூடிய தலைவர்கள், அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய தலைவர்கள் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது வாக்குச்சாவடிகளிலே வருகை தந்து வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். நடிகர்கள் உட்பட பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். சீமானை பொறுத்தவரை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திலே தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் சுந்தர்சி அவரும் இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே முதல் முறையாக போட்டியிடுகின்றார். மதுரை மத்திய தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அவரும் வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக காத்திருக்கின்றார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.